பொதுவா இப்போ உங்ககிட்ட ஒரு வரைபடம், அதாவது ஒரு மேப்ப குடுத்தா, நீங்க அதுல முதல்ல எத கவனிப்பீங்க? அதிகபட்சம் அதோட எல்லைகள தான் பாப்போம். கரெக்ட். ஒரு நாடு இல்ல ஒரு மாநிலம்னா, இதுதான் அதோட பார்டர் அப்படின்னு அந்த கருப்பு நிறத்துல ரொம்ப தெளிவா, உறுதியா கோடுகள் வரையப்பட்டிருக்கும் இல்லையா? ஆமா. அத பாக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். நம்ம ஊரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பா. ஆனா இந்த வரைபடங்கிறது ஒரு எக்ஸ்ரே மெஷின் மாதிரி தாங்க. எக்ஸ்ரே மெஷின் மாதிரியா? எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு மனிதனோட எக்ஸ்ரே எடுத்தா, அது எலும்புகள மட்டும் துல்லியமாக காட்டும். ஆனா அதுக்குள்ள ஓடுற ரத்தத்தையோ, இல்ல அந்த மனிதனோட உணர்வுகளையோ அது காட்டாது. அதே மாதிரி தான் இந்த மேப் எல்லாமே. ஓ! ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. அதாவது வெறும் அரசியல் எல்லைகள மட்டும் தான் அது காட்டும். ஆமாமா. அந்த நிலத்துல வாழ்ந்த மக்களோட கலாச்சாரத்தையோ, இல்ல அந்த கோடுகள் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற ரத்த சரித்திரத்தையோ அது கண்டிப்பா சொல்லாது. 100க்கு 100 உண்மை. நாம இன்னைக்கு ரொம்ப இயல்பாக, ரொம்ப உரிமையாக பயன்படுத்துற தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த வரைபட அடையாளம் பல 100 வருஷங்களா உருமாறி, உடைக்கப்பட்டு, மீண்டும் ஒட்ட வைக்கப்பட்ட ஒரு வரலாற்று பெட்டகம்னு தான் சொல்லணும். அதனால தான் உங்களை இந்த ஆழமான வரலாற்று தேடலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ், அதாவது மூல ஆதாரம் பாத்தீங்கன்னா, தாட்ஸ் சேனல் யூடியூப் தளத்துல வெளியான ஒரு மிக விரிவான வரலாற்று தொகுப்பு. இது ஒரு முக்கியமான பதிவு. கடந்த 2000 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு எப்படி தன் அடையாளத்தை நிலைநிறுத்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா பேசுது. இப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா, இன்று நாம் பார்க்கும் இந்த தமிழ்நாடு மேப் ஒரே இரவுல உருவானது கிடையாது. பல சாம்ராஜ்யங்கள், அயல்நாட்டு படையெடுப்புகள், அப்புறம் ஆங்கிலேயரின் வணிகம், பல தியாகங்களுக்கு பிறகு இந்த நிலப்பரப்பு எப்படி செதுக்கப்பட்டது அப்படிங்கறத புரிந்து கொள்வதுதான். கண்டிப்பா இந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம சுதந்திரம் வாங்கினப்போ கூட வரைபடத்துல தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மாநிலமே கிடையாது. நிஜமாவா? இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வியப்பான உண்மை. சுதந்திரம் கிடைச்ச பிறகு பல வருஷங்கள் கழித்து தான் அந்த பேரே நமக்கு அதிகாரப்பூர்வமா கிடைச்சது. சரி, இத கொஞ்சம் விரிவா பிரிச்சு பார்ப்போம். மேப்ல இந்த இறுக்கமான கோடுகள் வரையப்படுவதற்கு முன்னாடி, பண்டைய காலத்துல இந்த நிலம் எப்படி தன்னை பிரிச்சு வச்சிருந்தது? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, சங்க காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு நிலையான கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட அரசியல் எல்லைகளும் கிடையவே கிடையாது. அப்படியா? அப்ப எப்படி இது என் நாடு, அது உன் நாடுன்னு பிரிச்சாங்க? அப்படி ஒரு நாட்ட கத்திய வச்சோ இல்ல வேலிய போட்டோ பிரிக்காம அந்த நிலத்தின் இயற்கை அமைப்பையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் அடிப்படையாக கொண்டுதான் பிரிச்சாங்க. ஓ! அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லப்படும் அந்த 5 வகை நிலங்கள். சரியா? ஆமா, அதேதான். இது எனக்கு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சுவரக் கட்டி நாட்ட பிரிக்காம, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல்னு அவங்க வாழ்ந்த சூழலை வச்சு அடையாளப்படுத்தியிருக்காங்க. கரெக்ட். ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தனி தெய்வம், தனி தொழில், அவங்களுக்கான பிரத்யேகமான உணவுன்னு இருந்திருக்கு. இது பார்க்கிறதுக்கு ஒரு மாறிக்கொண்டே இருக்கும் ஆர்கானிக் கட்டமைப்பு மாதிரி தெரியுது. மிகச்சரி. நிலத்த இயற்கையோடு இயைந்த ஒரு உயிருள்ள அமைப்பா பார்த்தாங்க. இப்போ ஒரு நெய்தல் நிலத்து மீனவரும் குறிஞ்சி நிலத்து வேடரும் பண்டமாற்று முறையில உறவாடினார்களே தவிர அவர்களுக்குள்ள எந்த அரசியல் எல்லைக்கோடும் ஏல. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை முறை. அப்புறம் இது எப்படி மாறுச்சு? அதன் பிறகு மூவேந்தர்கள் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்துல இது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு ஆளுகையின் கீழ் பிரிக்கப்பட்டது. அப்பதான் இந்த அவசர்கள், அதிகார போட்டிகள்லாம் ஆரம்பிக்குது. ஆமா. பிறகு பல்லவர்கள் காலத்துல தொண்டை நாடு என்ற பேரும் வந்தது. இது மட்டுமில்லாம வேநாடு, ஆய்நாடு, கொங்கு நாடு என பல பெயர்களில் தமிழக பகுதிகள் அழைக்கப்பட்டன. ஓ! இத்தனை பேர்கள் இருந்திருக்கா? இதுல நாம கவனிக்க வேண்டிய மையப்புள்ளி என்னவென்றால், இந்த எல்லைகள் எதுவுமே நிரந்தரமானவை அல்ல. அவை சுருங்கி விரியும் தன்மை கொண்டவை. மீர்வையும் தாண்டி ராஜராஜ சோழன் காலத்தை நாம கண்டிப்பா பேசி ஆகணும். அவர் காலத்துல தமிழகத்தின் எல்லை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு தெரியுமா? கடல் கடந்தும் போச்சு இல்லையா? ஆமா, வெறும் தென்னிந்தியாவான ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மட்டும் இல்லாம வட இந்தியாவின் ஒடிஷா, கங்கை நதி பகுதிகள் வரைக்கும் நீண்டிருந்தது. இதுவே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. அது மட்டுமா, கடல் தாண்டி அந்தமான், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், அப்புறம் இந்தோனேசியா, மலேசியா என ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமா விரிவடைஞ்சிருந்தது. நினைச்சு பாருங்க, தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் தமிழர்களின் நிர்வாகம் பரவி இருந்தது. உண்மையிலேயே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது.
இவ்ளோ பிரம்மாண்டமாக இருந்த சாம்ராஜ்யம் எப்படி திடீர்னு சுருங்கியது? அந்த ஆர்கானிக் கட்டமைப்பு எங்கே உடைந்தது? அது ஒரு மிக முக்கியமான வரலாற்று திருப்பம். நிலையான பாதுகாக்கப்பட்ட எல்லைகள் இல்லாததும், மூவேந்தர்கள் மற்றும் உள்ளூர் குறுநில மன்னர்களுக்கிடையே இருந்த தொடர்ச்சியான அதிகார போட்டிகளும் தான் அந்த உடைசலுக்கு முக்கிய காரணம். தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா? ஆமா, இது எப்படி நடக்கும் என்றால், உள்ளே இருக்கிறவங்க தங்களுக்குள் அடித்துக் கொள்ளும்போது, வெளியே இருப்பவர்களுக்கு அது ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பாக மாறிவிடும். கரெக்ட். அந்நிய படையெடுப்புகளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. கண்டிப்பா. டெல்லி சுல்தான்கள், அப்புறம் விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், மராத்தியர்கள், ஆற்காடு நவாபுகள் என அடுத்தடுத்து நடந்த படையெடுப்புகளால் அந்த மாபெரும் நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிதறத் தொடங்கியது. அப்போ ஒவ்வொரு படையெடுப்பும் நிலத்தின் ஒரு பகுதியை துண்டித்து புதிய ஆளுநர்களிடம் கொடுத்திருக்கு. ஆமா, இப்படித்தான் அந்த சுருக்கம் ஆரம்பமாச்சு. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மூவேந்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட இந்த சிதறல்கள், அப்புறம் உள்ளூர் அரசர்கள் தங்களுக்குள் பிளவுபட்டு நின்ற அந்த பலவீனம் தான் ஒரு வெளிநாட்டு வியாபாரி எந்த தடையும் இல்லாம உள்ளே நுழைவதற்கான மிகப்பெரிய கதவை திறந்து விட்டது. அதாவது ஆங்கிலேயர்களோட வருகைய சொல்றீங்க? ஆமா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ள வராங்க. அவங்களோட ஆரம்ப நோக்கம் வெறும் வணிகம் மட்டும்தான். வியாபாரம் பண்ண மட்டும்தான் வந்தாங்க. கரெக்ட். சூரத், பொம்பாய், கல்கத்தாவுல வர்த்தகம் செஞ்சவங்க மெதுவா தெற்கு பக்கம் தங்களோட பார்வையை திருப்புறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் விஜயநகர பேரரசின் பிடி கொஞ்சம் தளரத் தொடங்கியிருந்தது. ஓ, அந்த நேரத்திலயா வந்தாங்க? ஆமா, அந்த பேரரசின் கீழ் இருந்த வெங்கடாப்பா நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து மத்ராசப்பட்டினம் என்ற ஒரு சிறிய மீனவ கிராமத்தை மிக குறைந்த விலைக்கு ஆங்கிலேயர்கள் வாங்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. வெறும் கத்தி முனையில ஒரு நாட்டை பிடிச்ச காலம் போய் ஒரு மீனவ கிராமத்தை விலைக்கு வாங்கி ஒரு சாம்ராஜ்யத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு வியாபார தந்திரம். இத இன்னைக்கு இருக்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளோட ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியை வாங்கி அதை ஒரு மல்டிநேஷனல் ஹெட் ஆஃபீஸாக மாற்றுவது போல ஒரு மீனவ கிராமத்தை ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவின் தலைநகரமாக்கிட்டாங்க. மிகச் சரியான ஒப்பீடு. ஆகஸ்ட் 22, 1639ல அங்கே ஒரு வர்த்தக மையத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1644ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. இவ்வளவு சீக்கிரம் எப்படி அந்த வளர்ச்சி சாத்தியமாச்சு? அந்த கோட்டை கட்டும் பணிக்காக முதலில் தொழிலாளர்கள் அங்கே வந்து குடியேறினாங்க. கோட்டை முடிந்ததும் அங்கே பாதுகாப்பு இருப்பதை உணர்ந்து பெரிய பெரிய வணிகர்கள் குவிந்தார்கள். ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு பேர் வந்தா மக்கள் தொகை பெருகுமே. ஆமா, ஆங்கிலேயர்கள் அதைத் தொடர்ந்து பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகளை கட்டியதால வேலைவாய்ப்பு தேடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினாங்க. வெறும் 10 வருஷத்துல அந்த பகுதியின் மக்கள் தொகை 15,000 உயர்ந்தது. 15,000? அப்ப அந்த பொருளாதார ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா ஒரு காந்தம் மாதிரி மக்களை இழுத்திருக்கு. ஆனா மக்கள் தொகை அதிகமானதும் வரைபடத்துல முதல் முறையா பிரிவிலை கோடுகள் வரையப்பட ஆரம்பிக்குது. எப்படி சொல்றீங்க? மூல ஆதாரத்துல ஒரு குறிப்பு இருக்கு. கோட்டைக்கு அருகே மக்கள் வாழ்வதற்காக பின்னாளில், அதாவது 1940இல் ஜார்ஜ் டவுன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ, ஜார்ஜ் டவுன் பகுதியா? ஆமா. ஏயர்தேர் வாழும் பகுதி பிளாக் டவுன் என்றும் ஆங்கிலேயர் பகுதி தனி எனவும் பிரிக்கப்பட்டதாம். இது எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முரண்பாடுன்னு பாருங்க. நிறத்தை கொண்டும் இனத்தை கொண்டும் ஒரு நிலத்தை இரட்டிப்பாக பிரித்திருக்கிறார்கள். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பொருத்தி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களின் ஒட்டுமொத்த வியூகமும் இதுதான். பிளவுபடுத்துவது, அதன் மூலம் ஆட்சி செய்வது. அதாவது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஆமா, இந்திய மன்னர்களுக்கிடையே ஒற்றுமை இல்ல அப்படிங்கறத அவங்க ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு அரசனுக்கு எதிராக இன்னொரு அரசனுக்கு பணமும் ஆயுதமும் கொடுத்தாங்க. உள்ளூர் ஆட்சியாளர்களிடம் நட்புறவாடி மெல்ல மெல்ல அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. துல்லியமாக கர்நாடிக் போர், பிளாசி போர், பக்சர் போர், அப்புறம் ஆங்கிலோ மைசூர் போர் மற்றும் ஆங்கிலோ மராத்திய போர் என தொடர்ச்சியான போர்கள் மூலம் இந்திய மன்னர்களை தோற்கடித்தார்கள். இதிலிருக்கும் தந்திரம் என்னவென்றால், பெரும்பாலும் இந்தியர்களைக் கொண்டே இந்தியர்களை வீழ்த்தியிருப்பாங்க இல்லையா? கரெக்ட். இப்படித்தான் மொத்த இந்தியாவும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? பல மன்னர்களை வீழ்த்தி பல 100 சமஸ்தானங்களை கைப்பற்றிய ஆங்கிலேயர்களுக்கு அந்த சிதறிய பகுதிகளை எல்லாம் சேர்த்து நிர்வகிக்க ஒரு மிகப்பெரிய நிர்வாக அமைப்பு தேவைப்பட்டிருக்கும். கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரி விதிப்பு முறை இருந்தா அவங்களால லாபகரமா வியாபாரம் பண்ண முடியாது. கட்டாயமாக
தங்களது நிர்வாக வசதிக்காக, முக்கியமாக வரி வசூலிப்பதை எளிமையாக்குவதற்காக 1805ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பெங்கால் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி என 3 பெரிய மாகாணங்களாக பிரிச்சாங்க. இதுல நாம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிய பத்தி தான். ஆமா, அது ரொம்ப முக்கியம். 1584லயே சிறிய அளவில் உருவாக்கப்பட்ட இந்த மெட்ராஸ் அமைப்பு 1805ல எப்படி பிரம்மாண்டமா விரிவடைந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சுமார் 1,97,000 சதுர மைல் பரப்பளவை கொண்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. நினைச்சு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவின் மலபார் பகுதி, கர்நாடகாவின் பெல்லாரி, உடுப்பி, தக்ஷிண கன்னடா, ஒரிசாவின் தெற்கு பகுதி, ஏன் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வரைக்கும் இதுக்குள்ள அடக்கம். இது ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. 5 வெவ்வேறு மொழிகள் பேசும், முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரங்கள் கொண்ட இவ்வளவு பெரிய நிலப்பரப்ப எந்த ஒரு பொதுவான பண்பாட்டு இணைப்பும் இல்லாம ஒரே ஆளுநரின் கீழ் நிர்வகிப்பது என்பது எப்படி சாத்தியமாச்சு? இது ஒரு பெரிய சவால் தான். இது எவ்வளோ பெரிய நிர்வாக சிக்கலை, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நைட்மேரை உருவாக்கியிருக்கோம். இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஆங்கிலேயர்கள் வரைபடத்தில் போட்ட கோடுகள் மக்களின் மொழி, கலாச்சாரம் அல்லது உணர்வுகளை பிரதிபலிக்கவே இல்ல. அவங்களுக்கு தேவையானது வரி மட்டும்தான். ஆமா, அவர்கள் வெறும் நிலப்பரப்பை மட்டும்தான் அளந்தார்கள். ஒரு தெலுங்கு பேசும் விவசாயியும், தமிழ் பேசும் வணிகரும், மலையாளம் பேசும் தொழிலாளியும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் வைக்கப்பட்டார்கள். இவர்களுக்குள்ள எந்த மொழி தொடர்பும் இருந்திருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஆனால் இவர்கள் வரியை செலுத்த வேண்டிய இடம் ஒன்றுதான். இது நிர்வாக வசதிக்கான வரைபடமே தவிர மக்களுக்கான வரைபடம் அல்ல. இந்த அடக்குமுறைதான் பின்னணியில் புகைந்து கொண்டே இருந்தது. அந்த புகைச்சல் ஒரு கட்டத்துல மாபெரும் கிளர்ச்சியாக வெடித்தது. 1857ல நடந்த சிப்பாய் கலகம் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அடக்குமுறை, பொருளாதார சுரண்டல், எல்லாவற்றுக்கும் மேலாக மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க அத்துமீறி நுழைஞ்சது. குறிப்பா அந்த தோட்டாக்கள் விஷயம். ஆமா, ராணுவ வீரர்களை பன்றிக் கொழுப்பு, மாட்டுக் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த கட்டாயப்படுத்தியது போன்ற விஷயங்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களும் கொந்தளிக்க செய்தது. அது மாபெரும் புரட்சி. பல ஆங்கிலேய அதிகாரிகளும் கொல்லப்பட்டனர். இந்தியர்களின் கோபத்தை பார்த்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அதிர்ந்து போனது. அதுக்கப்புறம்தான் நேரடி ஆட்சி வந்ததா? ஆமா, இதன் விளைவாக 1858ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் ஆட்சி அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு இந்தியா நேரடியாக பிரிட்டிஷ் மகாராணியின் ஆட்சியின் கீழ் வந்தது. அப்போ நிர்வாகம் இன்னும் இறுக்கமா மாறிடுச்சா? கண்டிப்பா, எல்லைகள் இன்னும் உறுதியாக்கப்பட்டன. ஆனா 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு போனாலும் அவங்க இத்தனை ஆண்டுகளா போட்டு வைத்திருந்த அந்த வரைபட சிக்கலை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய தலைவலியா அமைஞ்சது. சுதந்திரத்திற்கு பிறகு 47ல இருந்து 67 வரையிலான 20 வருட காலகட்டம் தென்னிந்திய வரலாற்றுல ரத்தமும் கண்ணீரும் கலந்த ஒன்று. மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மிக தீவிரமாக எழ ஆரம்பித்தது. இது முன்கூட்டியே தொடங்கிய ஒரு விஷயம்தான். 1935லேயே மொழி அடிப்படையில் ஒடிசா தனி மாநிலமாக உருவானது ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது. ஓ, அப்போதே ஒரு தனி மாநிலம் வந்துருச்சா? ஆமா, அதை பார்த்த பிறகு மெட்ராஸ் மாகாணத்திலிருந்தும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசும் மக்கள் தங்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என வலுவாக குரல் எழுப்ப தொடங்கினாங்க. ஆனா மக்களோட இந்த கோரிக்கைய அன்றைய சுதந்திர போராட்ட தலைவர்களும் மத்திய அரசும் ஏன் உடனே ஏத்துக்கல? இது ஒரு நியாயமான கோரிக்கை தானே? இத புரிந்து கொள்ள நாம அந்த காலகட்டத்தின் மனநிலையை பார்க்க வேண்டும். 47ல இந்தியா மதத்தின் அடிப்படையில் இந்தியா, பாகிஸ்தான் என இரண்டாக உடைந்திருந்தது. ஆமா, அந்த பிரிவினை ஒரு பெரிய ரணம். அந்த பிரிவினையின் ரணமும் அதனால் ஏற்பட்ட கலவரங்களும் மத்திய அரசை கடும் அச்சத்தில் ஆழ்த்தியிருந்தது. அதனால 1948ல அமைக்கப்பட்ட எஸ்கே தார் கமிட்டியும் சரி, அதனைத் தொடர்ந்து வந்த நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அடங்கிய ஜேவிபி கமிட்டியும் சரி, மொழிவாரி மாநில பிரிப்பை திட்டவட்டமாக நிராகரித்தன. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரித்தால் அது மீண்டும் பல சிறிய நாடுகளாக பிரிந்து இந்தியாவின் ஒற்றுமை சுக்கு நூறாக சீர்குலைந்துவிடும் என அவர்கள் உண்மையாகவே பயந்தாங்க. அவங்களோட அந்த அச்சம் ஒருபுறம் நியாயமா தெரிஞ்சாலும் தங்களின் அடையாளத்துக்காக போராடிய மக்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நிலைமை கைமீறி போனது. குறிப்பா ஆந்திராவுல நிலைமை ரொம்ப மோசமாச்சு. 1952ல தெலுங்கு பேசும் மக்களுக்காக ஆந்திரா என்ற தனி மாநிலம் கேட்டு
பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் தொடர் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரையே நீத்தார். அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அவர் மரணம் சாதாரணமான ஒன்றல்ல, அது ஒரு பெரும் காட்டுத்தீயை உருவாக்கியது. ஆந்திர பகுதிகள் முழுவதும் கலவரங்கள் வெடித்தன. வேறு வழியில்லாமல் மத்திய அரசு பணிந்தது. அக்டோபர் 1, 1953ல ஆந்திரா சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக உருவானது. இங்கதான் இன்னொரு பெரிய பிரச்சனை வெடிச்சது. என்ன அது? ஆந்திர மக்கள் மெட்ராஸ், அதாவது இன்றைய சென்னையை தங்களின் தலைநகராக கேட்டாங்க. மதராஸ் மனதே என்று ஆந்திர தலைவர்கள் முழங்குனாங்க. ஆமா, இதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அன்றைய தமிழக தலைவர்களான ம.பொ.சி. போன்றோரின் தொடர் போராட்டங்களாலும் அன்றைய பிரதமர் நேருவின் உறுதியான முடிவாலும் சென்னை தமிழகத்தோடு தக்க வைக்கப்பட்டது. அப்பாடா, ஒரு வழியா சென்னையை விட்டு கொடுக்கல. ஆமா, நேரு சென்னை ஆந்திராவுக்கு கொடுக்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான வெற்றி. அதன் பிறகு நவம்பர் 1, 1956ல நாடு முழுவதும் மொழிவாரியாக 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் அமைக்கப்பட்டன. மொழிவாரி மாநிலங்கள் உருவான தினம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என மற்ற மாநிலங்களுக்கு அவர்களின் மொழி சார்ந்த, கலாச்சார சார்ந்த பெயர்கள் அதிகாரப்பூர்வமாக வைக்கப்பட்டன. ஆனால் இத்தனை 1000 ஆண்டு கால தமிழ் வரலாறு கொண்ட இந்த நிலப்பகுதிக்கு மட்டும் மெட்ராஸ் ஸ்டேட் என்றே பெயர் தொடரும் என்று மத்திய அரசு அறிவித்தது. அது ஒரு முரண்பாடுதான். எனக்கு இது எந்த வகையிலும் தர்க்க ரீதியாக புரியவே இல்ல. ஏன் அப்படி பண்ணாங்க? இது அன்றைய அரசியல் சூழலின் ஒரு வெளிப்பாடு. ஒரு புறம் நிர்வாக ரீதியான பிடிவாதம், மறுபுறம் தமிழ்நாடு என்ற பெயரை கொடுத்தால் அது பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்குமோ என்ற மத்திய அரசின் தேவையற்ற சந்தேகம். எழுதுறோம். ஆனா அந்த பெயரும் நாம் இன்று வாழும் எல்லையும் பல உயிர்களை கொடுத்து பல அவமானங்களை தாண்டி வாங்கப்பட்டது. ரொம்ப உணர்வுபூர்வமான உண்மை இது. தமிழ்நாடு என்ற பெயருக்காக சங்கரலிங்கனார் என்பவர் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை தியாகம் செய்தார். இத்தனை தியாகங்கள், தொடர் போராட்டங்களுக்கு பிறகு இறுதியாக அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் ஜூலை 18, 67ல சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றினார். பெயர் மாற்றம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம எல்லைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டங்கள் மறுபுறம் மிக தீவிரமாக நடந்தன. எல்லாமே நமக்கு சுலபமாக கிடைத்துவிடவில்லை. எல்லை போராட்டங்கள் பத்தி சொல்றீங்க இல்லையா? ஆமா, உதாரணத்துக்கு கன்னியாகுமரி, அது கேரளாவின் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தமிழர்கள் அதிகம் வாழும் அந்த பகுதியை மீட்க மார்ஷல் நேசமணி தலைமையில் மாபெரும் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னு மூல ஆதாரத்துல சொல்லிருக்காங்க. அந்த போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 11 தமிழர்கள் பலியானார்கள். அவர்களின் இரத்தத்தால் தான் கன்னியாகுமரி மீட்கப்பட்டு தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது. இது மட்டுமா? பட்டஸ்கர் கமிஷன் மூலமாக எல்லைகள் பிரிக்கப்பட்ட போது நமக்கு கிடைத்தவை விட நாம் இழந்ததுதான் அதிகம்னு சோர்ஸ் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுது. ஆமா, நிறைய பகுதிகளை நாம இழந்துட்டோம். சித்தூர், திருப்பதி, நெல்லூர் ஆகிய பகுதிகள் ஆந்திராவுக்கும், தேவிகுளம், பீர்மேடு போன்ற தேயிலை தோட்ட பகுதிகள் கேரளாவுக்கும், கோலார் தங்கவயல் கர்நாடகாவுக்கும் சென்றன. இந்த எல்லை போராட்டங்களில் ஈடுபட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதில் 2 பேர் சிறையிலேயே மரணமடைந்தனர். நீங்கள் இதையெல்லாம் ஒரு கோர்வையாக பார்க்க வேண்டும். நேயர்களே, நீங்கள் இன்று மிகவும் பாதுகாப்பாக, சுதந்திரமாக வாழும் இந்த மாநிலத்தின் எல்லை எந்த ஒரு அதிகாரியின் அறையிலும் குளிர்சாதன வசதியோடு வெறும் பேனாவால் வரையப்பட்டதல்ல. கண்டிப்பா கிடையாது. அது பல லட்சம் மக்களின் விடாமுயற்சியாலும், கண்ணீராலும், அறப்போராட்டங்களாலும், பலரின் உயிர்த்தியாகங்களாலும் வரையப்பட்டது என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். அது 100க்கு 100 உண்மை. நம்ம பயணத்தை இப்போ கொஞ்சம் சுருக்கமா திரும்பி பார்ப்போம். சங்க காலத்துல எந்த ஒரு அரசியல் கோடுகளும் இன்றி பண்பாட்டால், வாழ்க்கை முறையால் மட்டுமே பிரிக்கப்பட்டிருந்த குறிஞ்சி, முல்லை போன்ற ஆர்கானிக்கான 5 நிலங்கள் பின்னாடில் சோழர்களின் ஆளுமையில் கடல் கடந்து ஒரு பிரம்மாண்டமான பேரரசாக விரிவடைந்தது. அது ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி. பிறகு மன்னர்களின் சிறு சிறு பிணக்குகளால் அந்நிய படையெடுப்புகளுக்கு ஆளாகி சுருங்கி ஆங்கிலேயர் காலத்தில் வெறும் வரி வசூலிக்கும் நிர்வாக வசதிக்காக வரையப்பட்ட மாபெரும் மெட்ராஸ் பிரசிடென்சியாக உருமாறியது. அது ஒரு 2 காலம்னு சொல்லலாம். இறுதியாக ஆங்கிலேயர்கள் சென்ற பிறகு மொழிவாரியாக தங்களின் அடையாளத்தை மீட்கப் போராடி ரத்தம் சிந்தி பெற்ற இன்றைய இந்த தமிழ்நாடு வரைபடமாக வந்து நிற்கிறது. நாம் கடந்து வந்த இந்த 2000 ஆண்டுகால பயணம் உண்மையிலேயே மெய்சிலிருக்க வைக்கிறது. வரலாறு என்பது வெறும் வருடங்களையும் பெயர்களையும் மனப்பாடம் செய்யும் ஒரு பாடம் அல்ல.
ஒரு சமூகம் தன் சொந்த அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொள்ள நடத்திய மாபெரும் உளவியல் மற்றும் அரசியல் போராட்டம் என்பதை இந்த தரவுகள் நமக்கு மிகத் தெளிவாக உணர்த்துகின்றன. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நாம பேசின அந்த எக்ஸ்ரே மிஷின் உதாரணத்தை இப்ப பொருத்தி பாருங்க. வரைபடத்தில் உள்ள எல்லைகள் நம் உடலின் எலும்புகளைப் போல நம் நிலத்தின் கட்டமைப்பை காட்டலாம். ஆனால் மொழி, பண்பாடு, தியாகம் இவைதான் அந்த எலும்புக்கூட்டிற்குள் உயிர் வாழும் ரத்தமும் சதையும். மிக அருமையான ஒரு முடிவுரை. இந்த இடத்துல நீங்க சுயமாக சிந்திப்பதற்காக ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க நான் விரும்புறேன். பண்டைய காலத்தில் தமிழ்நாடு என்ற ஒட்டுமொத்த அடையாளம் எந்த ஒரு கடினமான அரசியல் எல்லைகளும் இல்லாமல் வெறும் வாழ்க்கை முறை மற்றும் மொழியால் மட்டுமே அன்பாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று நாம் அந்த பண்பாட்டை கொண்டாடுவதை விட வரைபடத்தில் உள்ள எல்லைக்கோடுகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆழமான சிந்திக்க வேண்டிய கேள்வி. இந்த எல்லைகள் நமது கலாச்சாரத்தை உண்மையிலே பாதுகாக்கின்றனவா, அல்லது அடிப்படையில் ஒத்த பண்பாட்டை கொண்ட ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களை அரசியல் காரணங்களுக்காக நிரந்தரமாக பிரிக்கின்றனவா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அருமையான சிந்தனை. நீங்கள் வாழும் ஒவ்வொரு அங்குல நிலத்தின் பின்னணியிலும் உள்ள இந்த தியாகங்களை நினைவில் வச்சுக்கோங்க. வரலாறு உங்களை சுற்றித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களின் தேடல்களை தொடருங்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உள்ள ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.